நாவி ஆப்ல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் எப்படி வந்து லிங்க் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்றது, அதுக்கப்புறம் நாவி ஆப் எப்படி யூஸ் பண்றது, நாவி ஆப்ல நம்ம வந்து காயின்ஸ் எல்லாமே வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த நாவி ஆப் பத்தி டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நாவி ஆப் நீங்க யூஸ் பண்றது மூலியமாக பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்டா நீங்க அதுல பேமெண்ட் பண்ண உங்களுக்கு காயின்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அது எல்லாமே நீங்க வந்து ஈஸியா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பாத்தீங்கன்னா கேஷா வந்து வித்ட்ராலாம் வந்து பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாவி ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுனால கரெக்டாக நம்ம மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்ததுமே ஓடிபி வரும். ஓடிபி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருக்கும். மேலே வந்து யூபிஐன்னு போட்டு ஒரு லோகோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை வந்து கேட்கும். உங்களோட நம்பர் வந்து ஷோ ஆகும். அதில் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும். அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து வெரிஃபை ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பேமெண்ட்ஸ் ஆன் நாவி யூபிஐன்னு கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாவியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் வந்து ஆகிடும். லிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து வந்து பேமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். பில் பேமெண்ட்ஸ், ரீசார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஆப்பில் வந்து பண்ணிக்க முடியும். நார்மலாக நீங்கள் எப்படி வந்து ஜிபேயில் வந்து பேமெண்ட்லாம் வந்து பண்ணுவீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பே பண்ணுறது, அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, பில் பேமெண்ட்ஸ் இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த காயின்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஷாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் இந்த ஆப் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் யாருக்காச்சும் ஒரு ரூபா வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 5 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்பில் வந்து தொடர்ந்து பேமெண்ட்லாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காயின் செக்ஷனில் போயினாலே உங்களுக்கு அங்கே காயின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அது அப்படியே உங்களோட காயின்ஸில் வந்து ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காயின்ஸ் பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ரெஃபர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு 200 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க. ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 200 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இந்த நாவி ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி காயின்ஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதில் இருந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.